ஒரே குலம் தான். உயிர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்றது ஐயா. இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டேன். பெரும்பாலும் சொல்லக்கூடியது அண்ணா சொன்னார். அதாவது பேரறிஞர் அண்ணா சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ஆளுன்னு கொண்டாடுறதே தப்புன்றது அவருக்கு. நான் எல்லாத்துக்கும் பொதுவானவர் சொல்கிறாரு இந்த பாடல் எழுதுனவர். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஊர் ஊராக கோயில்களே அலைய வேண்டியதில்லை. இறைவன் ஒருவன் தான். ஒருத்தன் தான் இறைவன்னா அவரை ஏற்கக்கூடிய 2 பேர் யார்? இப்போ சிவனையே அவங்க 2 பேரும் ஏற்கிறாங்களா? இப்படியான ஒரு குழப்பங்கள்லாம் வந்துச்சு. நம்மளோட உயிர் வந்து அழிவற்று இந்த நிலையில் நிற்கும். நம்மளையும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே இறைவனுக்கு நம்மளை பிடிக்கும்ன்றது சொல்லியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு சொலவடை இருக்கு இல்லையா, ஒரு பாடல் வரியை சொல்லுவாங்கள்ல. இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்டேன். பெரும்பாலும் சொல்லக்கூடியது அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா சொல்லுவாங்க. சரி, அண்ணா சொன்னார், அவர் எங்கேருந்து எடுத்து சொன்னார்னு ஒரு கேள்வி இருக்குதா? ஸோ அது யாருக்கான தெரியுமா அப்படின்னா நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். இல்லை தெரியலையே, முழு பாடல்கள் தெரியுமா தெரியாதுன்றவாங்க. நான் சொல்கிறேன், அந்த பாடலையும் சொல்கிறேன், யார் சொன்னாருன்றதையும் சொல்கிறேன், அந்த பாடலோட விளக்கத்தையும் சொல்கிறேன். அதாவது மெய்ஞான விளக்கத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமேன் நமநிலை நானாமே சென்றே புகுங்கது இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்துவிமினே. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒன்று தான், ஒரே குலம்தான். சாதி மத பாகுபாடு மதம் எதுவுமே கிடையாது. நான் வேறு அந்த சாதி, நீ இந்த சாதி, நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன், நான் பணக்காரன் நீ ஏழை, நான் கருத்தவன் நீ செவத்தவன், எந்த பாகுபாடுமே கிடையாது. ஒரே குலம்தான். உயிர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்றது ஐயா சொல்லிட்டு, ஒருவன் தான் தேவன், ஏக இறைவன் தத்துவத்தை இங்கிருந்து நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. ஏக இறைவன் தத்துவம் வந்து நம்ம வந்து நம்ம பல தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி நம்ம ஆளுங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்ம ஆளுன்னு கொண்டாடுறதே தப்புன்றது அவர். நான் எல்லாத்துக்கும் பொதுவானவர்னு சொல்கிறாரு இந்த பாடல் எழுதுனவர். அதுக்கு அடுத்த அந்த விஷயத்துக்கு வர்றேன். ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டார். தேவன் ஒருவன் தானா அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் வந்து அல்லாவா இயேசுவா கிறிஸ்துவான்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருவன் தான் தேவன், அதில் எந்த ஒரு குழப்பமே வேண்டியதில்லை. இறைவன் ஒருவன், இறைவன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒருவன் தான், அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்குங்க, அதை பற்றி இறைவனுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்படிப்பட்ட இறைவன் அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை, மறை ரகசியத்தை வெளிப்படுத்திட்டு ஐயா என்ன சொல்கிறேன்னா, நன்றே நினைமின் அப்படின்றாரு. நல்லது மட்டுமே நினைங்கன்றாரு. நல்லதை நீங்கள் கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க, அடுத்த மேலே கோவப்படாதீங்க, வன்மம் படாதீங்க, போட்டி பொறாமைகள்லாம் வச்சுக்கிறாதீங்க, வஞ்சம் வச்சுக்கிறாதீங்க, நல்லதை மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நமன் இல்லை, எம பயம் இல்லைன்றாரு. நல்லது நினச்சா நமக்கு எம பயமே இல்லைன்றாரு. ஒருவேளை நிலையில்லாத என்னைக்குனாலும் உயிர் போக தான் செய்யும். அப்போ பயம் இல்லாமல் ரொம்ப சுகமாய் ஒரு இறைவனோட அருளால் நிம்மதியாக நம்ம உயிர் போய் சேரணும், இறைவன் திருவடியை சேரணும் அப்படின்னா நல்லது மட்டும் நினைக்கின்றார். வக்ர புத்திகளோட கெட்ட எண்ணங்களோட நம்ம யோசனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட முடிவு வந்து கடுமையாக தான் இருக்கும் அப்படின்றது மறைமுகமாக ஐயா சொல்கிறாரு. ஸோ நல்லது நினச்சிங்கன்னா எம பயம் இல்லாமல் நம்ம போய் சேரலாம் ஐயாவை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்கள் வெக்கப்படாதீங்க, நல்லது நினைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சங்கடப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, நானாமேன்றார், வெக்கப்படாதீங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்த வரி, சென்றே புகுவது இல்லை. அதாவது நீங்கள் வந்து இறைவனை போய் அடைகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் நல்லதை நினைங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து ஊர் ஊராக கோயில்களே அலைய வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அடையிறதுக்கு நீங்கள் வெளியில் சுற்றுறதுனால பிரயோஜனம் இல்லை. நின்றே நிலைபெற நினைத்துவிமினே. நீங்கள் வந்து என்ன சொல்கிற அழியா நிலைக்கு, இறைவனோட இரண்டரை கலந்து போகிற நிலைக்கு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பிடிச்சிக்குங்க அப்படின்றார். உள்ளே இருக்க இறைவனை பிடிச்சி நினச்சி அவரோட சிந்தையிலேயே நீங்கள் இருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வழியை, ஞானத்தை, முக்தியை இறைவன் கொடுப்பார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இவ்வளோ பெரிய தத்துவ பாடலை நம்ம அந்த முதல் 2 வரையும் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அது முழுமையாக அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இவ்வளோ நாள் நிறைய பேர் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்புறம் என்ன இந்த நல்ல வரியாக இருக்குது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படி ஒரு நல்ல தமிழ் பாடலாக இருக்குது, இது யார் சொல்லியிருப்பா அப்படின்ற ஒரு தேடலின் காரணமாக யதார்த்தமாக நமக்கும் இது கிடைக்குது. யார் சொன்னால் நம்ம ஐயா திருமூலர் தான் சொல்கிறார். திருமந்திரத்தில் திருமூலர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடலில் இவ்வளோ மறை ரகசியங்கள் இருக்குது, நல்ல தத்துவங்கள் இருக்குது. இதுதான் மெய்யியல், இதுதான் மெய்ஞானம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா வந்து எம பயம் இல்லை, இதை பற்றியும் கவலை இல்லை, எல்லாத்துக்கும் பிடிச்ச மனிதராக நம்மளும் இருப்போம், நம்மளையும் எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
அப்படின்றதான் ஐயா சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இறைவனுக்கு நம்மளை பிடிக்கும்ன்றத சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டார்ல, இது வந்து அவர் வந்து 3ஆம் தந்திரத்தில் வர பாடல் தான் இந்த பாடல். இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவன் தான் தேவன் அப்படின்றது, ஏக இறைவன் அப்படின்றத சொல்றாரு. எங்க சொல்றாரு தெரியுமா? திருமந்திரத்தோட முதல் பாடலே அதுதான். திருமந்திரத்தோட முதல் பாடலான பாயிரம் பகுதியில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பகுதியில் வரக்கூடிய முதல் பாடல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறார்? திருமந்திரத்தை ஐயா முதல் எழுத எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒன்றவன் தானேன்னு ஆரம்பிக்கிறார். இறைவன் ஒருவன் தான். அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேனே, நான் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த ஞான தேடலில், பக்தி தேடலில் வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது, என்ன நூலை எடுத்து படிக்கணும், எதை படித்தா நமக்கு ஒரு நல்ல ஞான தெளிவு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு புத்தக சாலையில் திருமந்திரம் அப்படின்னு பார்க்குறேன். திருமந்திரம்னோடனே இது என்னடா அது, நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோமே, திருமந்திரம் திருமூலர் எழுதியது, உடம்பார் அழியன் உயிரார் அழிவர் அப்படின்லாம் படிச்சிருக்கோமே, ஸோ இது என்னென்னு பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர குழப்பம் இருக்குது. சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா, இந்த மாதிரியான பல குழப்பம், எத்தனை தெய்வங்கள் இருக்குது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, யார் உண்மையிலேயே பெரிய சக்தி, யாரை நம்ம பிடிக்கணும்னு ஒரு சராசரியான ஒரு தேடலில் இருந்துகிட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட வந்து இதுக்கான சரியான விடை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து நம்பினேன். ஸோ அதனால் நான் வந்து படிக்க வைக்க, அந்த புத்தக சாலைகள் போக, நூலகங்களுக்கு போக, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் தேடலில் அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த கட்டத்தில் தான் வந்து யதார்த்தமாக திருமந்திரத்தை ஒரு நாள் நான் கையில் எடுத்து பார்க்குறேன். முதல் பாடல் என்னன்னு பார்த்து அந்த முதல் பக்கத்தை திருப்பிட்டு முதல் பாடலை பார்க்குறேன். ஒன்றவன் தானேன்னு போட்டிருக்கு. என்னடா அது, பெருமாள், சிவன், பிரம்மா, இப்போ சரஸ்வதி, மகாலட்சுமி, ஆதிசக்தி, பராசக்தின்னு இப்படி நிறைய நம்ம தெய்வம் வழிபடுறது, இங்கே ஒன்றவன் தானேன்னு சொல்கிறாரு. அதுவும் திருமூலர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப பக்தியான சாமியாராச்சு அப்படி அந்த நேரத்து புரிதலில் நான் யோசிக்கிறேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. என்ன, யாரைத்தான் சொல்கிறாரு? சரி, அப்போ ஒன்றவன் தானேன்னு வந்துட்டார்ல, யார் அந்த ஒன்றவன், இறைவன் யாருன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எடுத்தோடனே புரியல, யாருக்குமே புரியாது. நான் அந்த பாடலை திரும்ப படிக்கிறேன். அன்னைக்கு ஒரே நாளில் இல்லை, அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பாடலை. அதாவது எல்லா பாடலையும், அந்த ஒரு பாடலே ரொம்ப நாள் படித்தேன். ஏன்னா புரிகிற வரைக்கும் படிக்கும்போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜில் ஒன்றவன் தானே, இறைவன் ஒருத்தன் தான், இரண்டவன் இன்னருளால் அவன் இயங்குகின்றான் அப்படின்றாரு அடுத்த வரியில். இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் எலும்பற் சென்றனன் தானினும் தானுணர்ந்து 8 அப்படின்றாரு. அதாவது இந்த பாடலில் வந்து ரொம்ப அற்புதமான பாடல் இது. நான் உங்களுக்கு ரொம்ப நிதானமாக கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். இறைவன் ஒருத்தன் தான், அவன் இருவரோட அருளால் இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஆரம்ப கட்ட நிலையில் நான் வந்து 2 பேரோட இன்னர்களால் அந்த ஒருத்தர் இயங்குறாரு அப்படின்னா வந்து ஒருத்தன் தான் இறைவன்னா அவரை இயக்கக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் என்னோட புரிதலில் வந்து விஷ்ணுவும் பிரம்மாவையும் சொல்கிறாரோ, நடுவில் இருக்கக்கூடியது சிவனாக இருக்கும். அந்த ஒன்றவன்றது இப்போ சிவனையே அவங்க 2 பேரும் இயக்குறாங்களா, இப்படியான ஒரு குழப்பங்கள்லாம் வந்துச்சு. முதல்ல வந்து எங்களுக்கு இந்த குழப்பம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த யார் இந்த 2 பேர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்றது நிறைய இதர தேடல்களும் நான் போயிட்டேன். அடுத்தடுத்த பாடலுக்குள்ளேயும் போகும்போது இறைவனை பற்றிலாம், யார் இறைவன்றதெல்லாம் பேச வரும்போது, அடுத்தடுத்த பாடலாம் படிக்கும்போது சில புரிதல் வருது. அவரோட கருத்துப்படி, திருமூலோட கருத்து இல்லை, இது திருமூலர் யாருன்றதை நீங்கள் எனக்கு தெரிய வரும்போது பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் கூடி சீக்கிரம் நான் அவரை யாருன்னு சொல்கிறேன். நம்ம திருமூலரை இப்போ வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவர் ஒரு சாமியார், அவர் ஒரு முனிவர், அவர் ஒரு ரிஷி, ஒரு பாட்டு எழுதினவர் அப்படின்னு தான் தெரியும். எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருந்துச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அவரோட வாயால் அவர் யாருன்னு அவர் ஒரு இடத்துல வெளிப்படுத்துறாரு. அந்த பாடலை பற்றி நான் அடுத்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்களும் என்னை மாதிரியே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஸோ அதை படித்ததுக்கப்புறம் அவர் ஓகே ரைட்டு, நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுட்டதுனால அவர் சொல்கிற விஷயத்தில் வந்து அந்த 2 பேர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இறைவனை உள்ளே இருக்கக்கூடிய, இறைவனை இயக்கக்கூடிய, சீவனை இயக்கக்கூடிய 2 பேர் நம்மளுடைய சுவாசங்கள். அதாவது இடகலை சுவாசமும் இப்போ வலதுகலை சுவாசமான 2 நாடி சுவாசங்கள் தான் நம்ம இறைவனை உள்ளே இருக்கக்கூடிய, இறைவன் இயங்குறதுக்கு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றனன் மூன்றினுள் சொல்கிறாரு. அதாவது 3வது நிலைக்குள்ளே நிற்கணும் அப்படின்றாரு. நின்றான் அப்படின்னா அங்கே நின்னாதான் அந்த பாடலோட முடிவில் 8வது நிலைக்கு போய் நிலை பெற்று நின்றான்றதுக்கு வருவார். அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து 3வது நிலையில் நிற்கணுன்றதை சொல்கிறாரு. 3வது நிலைனா என்ன, அதுவுமே எனக்கு ரொம்ப நாள் தேடல். 3வது நிலை என்ன, 3வதுனா என்னது, 2 பேர் இயக்கத்தினால சுவாச நாடியினால இந்த சிவன் இயங்குது, சிவன் தான் சிவன், சரி ரைட்டு ஓகே. 3வதுல நிற்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தா சுழுமுனை, 3வது நாடி, நடுநாடின்றாங்க. அதை அந்த நடுநாடியில் நின்று சுவாசிக்கும் போது, நடுநாடி வழியாக நம்ம சுவாசத்தை பிராணனை நடத்தும் போது, நம்மளோட மூச்சை வந்து நம்ம வந்து
கட்டுப்படுத்தி கொண்டு வரும்போது 3வது நிலையில் நிற்கிற மாதிரி அர்த்தம். அப்படி 3வது நிலையில் நின்னாச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட பயிற்சியை பண்ணக்கூடிய யோகியருக்கு 4 உணரும். அதாவது 4னா 4 மறைகளையும் எடுத்துக்கலாம், 4 திசைகளையும் எடுத்துக்கலாம், 4 உணர முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிட்டு 4 மறை அப்படின்றது வந்து இங்கே ரிக், அசுர், சாம, அதர்வனம் அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த மந்திரங்களை பற்றி ஐயா வேறு விதமாக சொல்லியிருக்காரு. நான் அதை பற்றியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்மளோட நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய நிறைய விஷயங்களை என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும், அடுத்த பாடலில் வருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கான விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். 4 உணர்ந்தனர் அப்படின்றது 4 திசையும் எடுத்துக்கலாம், 4 மறைகளையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது வந்து எப்போ உணர முடியும் ஒருத்தனால் அப்படின்னா 3வது நாடியான நடுநாடி வழியாக சுவாச பயிற்சி பண்ணும்போது அவனால் 4 உணர முடியும்னு சொல்லிட்டு அந்த 4 உணர்ந்தவனால் மட்டும்தான் 5 இந்திரியங்களை வெல்ல முடியும். 5 வென்றனன்னு சொல்லுவார். 5 இந்திரியங்களை வெல்ல முடிஞ்சவனால மட்டும்தான் வந்து 6 விரிந்தனன்னு சொல்லுவார். 6வது சக்கரம், 6 சக்கரங்களும் விரியும். 6 சக்கரங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். விரிகிறது அப்படின்றதுன்னா செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. 6 சக்கரங்களும் செயல்பட்ட பின்னாடி எலும்பர் சென்றனன், அதாவது 7வது நிலைக்கு போவான் அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? ஈசனை, உள்ள இருக்கக்கூடிய சீவனை சொல்றாரு. இவன் வந்து 7ஆம் நிலைன்றது எங்க? நம்மளோட சகசிராரம், 7வது சக்கரம். எலும்பர் சென்றனன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பர் சென்றுட்டு அதுக்கப்புறமா 7 சக்கரம் தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். 8வது ஒரு சக்கரம் இருக்கு, எலும்பர் சென்றனன். அதுக்கப்புறமா தானும் தான் 8வது நிலையில 8வது சக்கரத்துல நின்று தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து தானாவே அழிவற்ற நிலையில இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. யார் இருந்தான் முடிக்கிறார் இல்லையா? உயிர் சீவன் வந்து ஒருத்தன் தான். சீவன் உள்ள இருக்கக்கூடிய சீவன் ஒன்னா இருந்து அதை 2 பேரோட சுவாச கலைகளால சூரிய சந்திர கலைகளால் இடகலை பிங்களை சுவாச நாடிகள் மூலியமா அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து நடுநாடி வழியா நம்ம சுவாசம் பண்ணி சுல்முனை வழியா சுவாசிச்சு மேல எழுப்பி கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா 7வது நிலைக்கு வந்து 8வது நிலைக்கு பிரம்மரந்தம் தூரியம் சொல்லுவாங்க. 8வது நிலைக்கு வந்து அழிவற்று தான் உணர்ந்தே இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த சீவன் இருக்குமா. நம்மளோட உயிர் வந்து அழிவற்று நிலையில நிற்கும். அப்படித்தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது வர பாடல்களில். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இறைவன் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஒன்றவன் தானேன்னு சொன்னார்ல, ஒருவனே தேவன் சொன்னார்ல, அவர் யார் அப்படின்னா உங்களுடைய சிவன், என்னுடைய சிவன் தான். சிவன் தான் சிவம் அப்படின்றதான் ஐயா சொல்றாரு. முதல் பாடலே சொல்லிட்டு தான் மித்த 2990 பாடலையும் விளக்கம் சொல்லிகிட்டே வர்றாரு. முதல் பாடலையும் போட்டு உடச்சிடுற விஷயம் இதுதான்டா விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இறைவன் ஒருத்தன் தான், அவன் இவன் தான், நீ தான் அவன் அப்படின்றாரு. நீ தான்டா இறைவன்றாரு. நீ இடம் தேடி வேற அங்கேயுமே காடு மீடு அலையிற, கோயில் குளமும் அலையிற. சரி போயிட்டு வா, அதெல்லாம் பண்ணு தப்பு கிடையாது, போயிட்டு வா. ஆனால் நீ தேடிக்கிட்டே இரு. உனக்கு நான் வந்து உனக்கு ஒரு இடத்துல வந்து நான் கையில் தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா. ஸோ அதனால் வந்து கோயில் போய் வழிபாடு பண்ணுறது தான் இறுதி அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்கேஜி பாடம் தான் வந்து முழுமையானதுன்னு நினைக்கிற மாதிரி. நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்கேஜி பாடத்தோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோதானே ஆன்மீகம், அவ்வளோதானே மெஞ்ஞானம். தாண்டி வாங்க. தேடல் உள்ளவங்களுக்கு நிச்சயமா இறைவன் வந்து கை கொடுத்து மேலே கொண்டு வருவார். நிச்சயமா நான் என்னோட அளவில் சொல்றேன், என்னை இறைவன் வந்து ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியான ஒரு ஆத்மாவை வச்சிருக்காருன்றதுல வந்து எல்லாளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது. என்னை இறைவன் சரியா வழி நடத்துறாருன்றது எனக்கு எந்த ஒரு துளியுமே சந்தேகம் கிடையாது. எனக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு குழப்பமும் சந்தேகமும் கிடையாது. ஐயா இன்னொரு பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா தேற்றி தெளிமின் வரும். நல்லா படிச்சு தெளிவாயிருன்றாரு. குழப்பிக்கிட்டே கிடக்கூடாது. நல்லா படிச்சு தெளிவாயிரு. அதுக்கப்புறம் எவன் குழப்பினாலும் குழம்பாதுன்பார். ஸோ நான் அப்படிதான் ஐயாவை பிடிச்சி, ஐயாவோட திருவடியை பிடிச்சி அதை என்னோட புத்தியில் நிப்பாட்டி நான் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே போல் அவரை பிடிச்சிக்கோங்க. நான் அதுக்கு ஒரு சின்ன கருவியாக உங்களுக்கு நான் உதவியாக இருக்கேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக உங்களை ஒரு நாள் வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை பற்றின இன்னும் தெளிவான நிலையில் உங்களுக்கு புரிய வைப்பார். நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய புறத்தில் மட்டும் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைகள் மட்டும் நான் இல்லை, நான் உனக்குள்ள உயிரோட்டமாக இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைப்பார். விரைவில் புரிய வைப்பார். அதனால் வந்து நிச்சயமாக நம்மளோட தொடர்பில் இருங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். அது போக நீங்களும் திருமந்திரம் போன்ற மெய்ஞான நூல்களை படிக்க ஆரம்பிங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இது நேரடியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி வந்து விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு, பெரிய விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஒரு நிகழ்ச்சியாக கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான ஒரு விடை கிடைக்கிறதுக்கு நான் வந்து பயனுள்ளதாக, நான் ஒரு சிறு கருவியாக இருந்துக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.